வெல்கம் டு அபீஸ் டிஐஒய். இன்றைக்கி ரெடிமேடில் எடுத்த இந்த லெஹங்கா செட்டில் தான் நம்ம மேக் ஓவர் பண்ண போகிறோம். இதோட கிளாத் வந்து வெல்வெட் கிளாத்து. அதில் கீழே பாட்டமில் எல்லோ அண்ட் பிங்க் கலரில் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாடி ஃபுல்லாக வந்து கோல்டன் ஜரியில் லீஃப் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லெஹங்கா ஸ்பெஷலாக டிசைன் பண்ண ஒரு லெஹங்கா மாதிரி ஆகிறதுக்காக சில விஷயங்கள் இதில் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது லெஹங்காவோட டாப். நெக்குக்கும் கீழே பார்டரும் அதே க்ரீன் வெல்வெட்டில் வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. டபுள் லேயர் பெல் ஸ்லீவ்ஸ் வந்து நானே தச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். இதோட டுட்டோரியலும் லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா லிங்க்கில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த லெஹங்கா ஸ்கர்ட்டில் வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ரெடிமேடில் ஹேங்கிங்ஸ் விற்கும் இல்லையா, அது 2 வாங்கியிருக்கேன். அந்த க்ரீன் கலர் மேட்ச் பண்ணுற மாதிரி. லெஹங்கா ஸ்கர்ட்டில் நாடாக்கு பதிலாக ஆரஞ்சு கலரில் பைப்பிங் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதோட எண்டில் வந்து இந்த ஹேங்கிங் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பைப்பிங் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லெஹங்கா ஸ்கர்ட்டில் கொடுக்க போகிற ஹேங்கிங்ஸ் வந்து இன்னும் யூனிக்காக இருக்கிறதுக்காக இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப் கிளாத் எடுத்துகிட்டு அதில் ஆஃப் சர்க்கிள் ஷேப்பில் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ண துணியை அந்த ஹேங்கிங் ஜாயின் பண்ண எண்டில் அந்த சர்க்கிள் மேல் பக்கமாக இருக்க மாதிரி திருப்பி வச்சுட்டு இப்போ நான் தையல் போடுற மாதிரி தையல் போடணும். டபுள் ஸ்டிச் போட்டு அதை தைச்சதுக்கப்புறம் அந்த மேல் பக்கமாக இருக்க துணியை கீழ் பக்கமாக இந்த மாதிரி திருப்பி விடும்போது அது பார்க்குறதுக்கு அழகாக பெல் ஷேப்பில் இருக்கும். இப்போ மற்ற துணியையும் 1 இன்ச் கேப் விட்டு அதே மாதிரி மேல் பக்கமாக திருப்பி டபுள் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப கீழ் பக்கமாக திருப்பி விட்டுறணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்குல்ல. நான் 4 பெல்ஸ் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெஹங்காவோட டாப் எப்படி மேக் ஓவர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இதோட நெக் ரொம்ப ப்ராடாக இருந்தது. அதனால் அதே ஆரஞ்சு கலர் கிளாத் வச்சு பின்னாடி ஒரு டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்ஸில் இப்போது வந்து கோல்டன் கலர் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதோட ஷால்லையும் கோல்டன் கலர் ஸ்டோன் வரும். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃப்ரண்ட்டில் நான் இந்த டிசைனும் பண்ணலை, அது அப்படியே ப்ளைனாக தான் இருக்குது. அப்புறம் பேக் சைடில் வந்து நான் ஆரஞ்சு கலர் கிளாத்து வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா 2 லீஃப் பேட்டர்னில் லீஃப் மாதிரி கட் பண்ணி அந்த நெக்கோட எண்டில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து கோல்டன் கலர் பைப்பிங் கொடுத்துருக்கேன். பேக்கில் ஹூக் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம்
அந்த ஆரஞ்சு கலர் பேட்டர்ன் இருக்க இடத்துல வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் சிம்பிளான ஸ்டோன் ஒர்க் தான். அது பார்டர்லேயும் கோல்டன் கலர் பைப்பிங் கொடுத்துட்டு ஸ்டோன் பார்டரில் வச்சுட்டு சென்டரில் 2 பக்கமும் ஃப்ளவர் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி ரேண்டமாக ஸ்டோன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த நெக்கில் இருக்க நாட் வந்து அந்த ட்ரெஸ்லேயே தான் கொடுத்துருந்தது. கீழே அந்த 2 கோல்டன் ஹேங்கிங்ஸ் மட்டும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது தாங்க நான் பண்ண மேக் ஓவர். ரொம்ப சிம்பிளான இது தான். ஆனால் இது பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸோட லுக்கே சூப்பராக மாறிடுச்சு. குழந்தைங்க போடும்போது இன்னும் சூப்பராக இருந்தது. அதுவும் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you for watching.